அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ஜன்னத்தே கலாம் வ மஃபிரத்தே மகாம் வ நூரே அஜ்ஸாம் வ தீனே இஸ்லாம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஜஸல்லாஹு சீதனா வ நபியினா ஹபீபினா முர்ஷிதினா வ மௌலானா முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ இதனத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத்தி. اللهم إنا نسألك الهدى والتقى والنقى والعفاف والغنى. اللهم يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله عبد ببابك واقف متضرع من خطايا فاغفر لي فاغفر لنا فاغفر أهلنا والدنا ووالدينا وعساكير المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات ووطن المسلمين والمسلمات. اللهم ارزقهم وعافيهم فاحفظهم. اللهم اعطي أكثر مالا في حياة الدنيا نعمة ورزقا حلالا طيبا. أما بعد، رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد رسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا. اللهم ارزقنا علم التوحيد وعمل الإخلاص وحسن الخاتمة. اللهم ربنا أرنا مناسكنا وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم. أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يا أهل الكتاب قد جاءكم رسولنا يبين لكم كثيرا مما كنتم تخفون من الكتاب ويعفو عن كثير قد جاءكم من الله نور وكتاب مبين. وقال النبي صلى الله عليه وآله وسلم دع ما يريبك إلى ما لا يريبك. رواه الترمذي والنسائي. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழ தோழிகளே, எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லருளும் அஃபுவும் ஆஃபியத்தும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகுவதுடன் நாமெல்லாம் ஒருமித்து ஒரே நிலையில் வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வாகிய ஒருவனுக்கு அடிபணிவதுடன் சகல சுக்குறுகளும் ஹம்துகளும் அல்லாஹுக்காக வேண்டியே நாம் செய்திட வேண்டும் என்ற மன உறுதியோடு அல்லாஹுவை புகழ்வோமாக. மானிட சமூகத்தில் அவர்களுடைய வாழ்க்கைக்காக ஒரு மன சிற்றின்பம் கிடைத்துவிட்டால் டேங்க்ஸ் என்று புகழ்கிறான், குட் என்று புகழ்கிறான். பிறகு அவனுடைய பாஷைகளில் என்ன வார்த்தைகள் இருக்கோ அதெல்லாம் சொல்கிறான். ஆனால் அனைத்திற்கும் அதிபதியாகிய நான்கு புறங்களையும் பிறகு அகங்களையும் கொண்ட வாழ்த்துக்களை அல்லாஹ்விற்கு நாம் சொல்வது என்பது கிடையாது என்ற ஒரு நிர்ணயத்தை நாம் நிர்ணயிக்கின்ற போதுதான் அல்லாஹ் சாட்டையடியாக எப்பொழுதும் அவனை மறந்துவிடக்கூடாது, ஹம்தும் சலவாத்தும் தஸ்பீஹும் திக்ரும் ஃபிக்ரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நிர்ணயத்தை போட்டான்ல. ஒவ்வொரு மனிதனும் எழுந்திருந்து படுக்கும் வரை, கபருக்கு செல்லும் வரை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற நிலையை சொல்கிறான். பிறகு ஒரு ஃபருளுக்கு பிறகும் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹுவ தஸ்பீஹ் திக்ரு, பிறகு சுக்குரு செய்கிறான் அல்லாஹ். பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் 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 அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹ், பிறகு ஸலவாத் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி என்ற நிலைகளிலே எல்லாம் அல்லாஹ் ரசூலை புகழுகின்ற அந்த புகழ்ச்சிகளை அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கடமையாக்கிட்டான். சாதாரணமாக சொன்னால் கூட கேட்பானா என்பது தெரியாது. ஆனால் அல்லாஹ் குர்ஆனின் மூலமாக கடமையாக்கியிருக்கான். நாம் தெரிந்து வைப்பது ஒன்றுதான், தொழுகை கடமை. பிறகு இரண்டாவது, முதல்ல கலிமா, இரண்டாவது தொழுகை, மூணாவது நோன்பு, நாலாவது ஜக்காத்து, அஞ்சாவது ஹஜ்ஜு. 3 கடமை அனைத்து மக்களுக்கும், 2 கடமை வசதி உள்ளவர்களுக்கும். அப்போ இத்தகைய நிலைகளில் நாம் புரிந்து வைப்பது ஒரு மடத்தனமான கல்விகள். அல்லாஹ் பல்வேறான துறைகளிலே பல்வேறான நிலைகளை இந்த குர்ஆனில் கடமையாக ஆக்கியிருக்கான். இதெல்லாம் கடமை என்று சொல்லப்படுவதில்லை. திக்ர் மஜ்லிஸ்னா மனுஷன் பயந்து ஓடுறான். நல்லவர்களை பின்பற்றி அமல் செய்யணுண்டா பயந்து ஓடுறான். அல்லாதவர்களை பின்பற்றான். அவர்கள் தருகின்ற அவதார ஆதாரங்களை பார்த்து நடக்கிறான். தனக்கு சாதகம் இருந்தால் எடுக்கிறான். இன்னும் சில பேரெல்லாம் தொழுகைகளை அசால்ட்டு பண்ணி தனக்கென்று ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தி அவர்கள் போய் எல்லா அறிவுரையும் அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட அந்த பள்ளியிலேயே போய் குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி தொழுவதை இன்னைக்கு நாம் பார்க்க முடியுது. அகம்பாவத்தால் அழிபவர்கள் கோடி, ஆணவத்தால் தன்னை உயர்த்தியவர்கள் கோடி, அகம்பாவத்தால் தன்னை அழித்தவர்கள், சிறன் தாழ்த்த மாட்டோம் என்று சொன்னவர்கள் கோடி. அதிலே அல்லாஹ்விற்கு மாறு உருவேன், ஹலக்தனி மின் நார் வ ஹலக்தஹு மின் தீன் என்று சொன்னவன் ஒருவன். அந்த ஒருவனில்தான் இன்றைக்கு அநேகமான மக்கள் பின்பற்றுதல் என்ற வழிமுறைகளை வச்சிருக்காங்க. நீ சொல்லி நான் கேட்கவா? இஸ்லாத்தில் அப்படி அல்ல. ஒருவரை ஒருவர் பின்பற்றித்தான் ஆக வேண்டும். இதில் தெரிந்ததை போன்று நடிப்பவர்களும், ஷரியத்திற்கு மாற்றமாக ஆதாரங்களை கொடுத்து பேசுபவர்களும், இது கூடாது என்று சொல்ல தகுதி இல்லாதவர்களும், நிர்மூடத்தனமான கூமுட்டை என்பதற்குரிய அர்த்தத்தோடு மக்களை வழிகெடுப்பவர்களும் தன்னை அறிஞர்களாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படித்தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌமுகள் நினைத்தார்கள். அப்படித்தான் ஃபிர்அவுன் தன்னை அறிவாளி என்று நினைத்து சொன்னான். ஆனால் ரப்புக்குமுல் ஆலா, அவனுக்கு என்ன நெஞ்சின் உரம் தைரியம் இருந்தாலும் அன ரப்புக்குல் ஆலா என்ற சொல்லியிருப்பான். காரூன் நான் என்ற வார்த்தையை சொன்னான். நும்ரூத் என்னுடைய ஆட்சி விரிவானது என்று சொன்னான். இதுபோன்று அபுஜஹில் தனக்கு நிகர் யாரும் இல்லை என்று பறைசாற்றினான். மக்களை எல்லாம் தனக்கு வழிபட வைத்தான். பெரும் கூட்டம் அவனுக்கு பின்னால் இருந்தது. மாநபிக்கு பின்னால் எண்ணிவிடப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் தான் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. நாம் இங்கு சிந்திக்கணும். பாத்திலே அதிகமான மக்கள் இருப்பாங்க. ஆனால் கூட்டத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். ஒரு அறிவிப்பு செய்கிறான் தன்னுடைய வியாபாரத்திற்காக. ஒரு பிரியாணி வாங்கினால் ஒரு பிரியாணி ஃப்ரீ. ஒரு பிரியாணியுடைய ரேட் எவ்வளோ? இன்னொன்று பிரியாணி அவனால் எப்படி தர முடியுது? முதல் நாள் உணவு வாங்கினால் ஒரு பக்கெட்டுக்கு ஒரு பக்கெட் ஃப்ரீ,
உணவு என்றான். இது அவனால் எப்படி தர முடியும்? நியதியாக பார்த்தால், உண்மையாக நீதியாக பார்த்தால் அவனால் தர முடியாது. ஏனென்றா அவன் வியாபாரம் செய்கிறான். அதாவது மீன் பிடிப்பதற்கு வெறும் தூண்டிலை போட்டால் மீன் பிடிக்க முடியாது. ஆனால் அல்லாஹ் அந்த மீனுக்கு நசீபை கொடுத்து இவனுக்கு உணவாக கொடுத்தால் மாட்டிக்கிறோம். அது ஃபில்ஹால். அதே போன்று மனிதன் ஒரு சிறிய தூண்டிலில் சிறிய மீனை செலுத்தி அதை தூக்கி கடலிலே, திடலிலே அல்லது ஆற்றிலே, குளத்திலே எரியும் போது அதற்கு தகுந்தாற் போல் மீன்கள் அம்பிடும். முதல்ல அந்த சிறிய மீன் பிடிக்கக்கூடிய தூண்டிலில் மாற்றிவிட்டால், மாற்றினாலும் இவனால் அதை எடுக்க முடியுமா? அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு ஓடிடுவான். அந்த வாழ்வுதான் இந்த உலகம் முதலையாக இருந்து நம்மை ஈழ்த்தி விட்டது. நம்மால் தப்பிப்பதற்கு வழி இல்லை. அதற்குள் சென்றவுடன் பீஸாக விழுங்கிவிடும் என்பதை இங்கே நாம் மறந்துடக்கூடாது. அகம்பாவம், ஆணவம், அழிச்சாட்டியம், தற்பெருமை, தனக்கு நிகர் யாருமில்லை என்று சொல்கின்ற மாறுதட்டிய உச்சகட்ட அழிவிற்குரிய விளிம்பு, இவைகளெல்லாம் நம்மை நாசப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒவ்வொரு கடமைகளிலுமே ஒரு போதனைகளை அல்லாஹ் போதிக்கிறான். தொழுகை, வகீமுஸ்ஸலா, பிறகு வஆத்து ஸக்கா, பிறகு வர்கஉ மஅர் ராக்கியீன். 3 சப்ஜெக்ட் சொல்லித்தான். தொழுகை, ஜகாத்து, மஅர் ராக்கியீன், 3 சப்ஜெக்ட். இது தொழுகையை பற்றி உண்டான சப்ஜெக்ட். பிறகு அல்லாஹ் வேறொரு ஆயத்தை சொல்லும்போது ஃபத்குரூனி, அதுக்கு இருக்கும் வஷ்குரூலி வலா தக்ஃபுரூன். ஃபத்குரூனி, என்னை நீங்கள் நினைங்க, அதுக்கு இருக்கும் உங்களை நான் நினைவு கூறுகின்றேன். வஷ்குரூலி, நான் அருளிய செல்வங்கள், வெளிபாகத்திலிருந்து உள்பாகம் 4 8 பாகங்களிலேயும் சுற்றி அடைய வளைத்து எனக்கு நான் கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி செய்யுங்க. வலா தக்ஃபுரூன், எல்லாத்தையும் பெற்று நீங்கள் நன்றி மறந்த நன்றி கெட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம் என்று இங்கேயும் 3 சப்ஜெக்டை சொல்கிறான்ல. அப்போ தொழுகை கடமை, திக்ர் கடமை, ஸலவாத்து கடமை, குர்ஆன் ஓதுற மாதிரி கடமைங்க. எப்படி? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யா அய்யுஹல்லதீன ஆமனு சல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வ அலா ஆலி முஹம்மத் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ஏதோ ஒரு ஸலவாத், பல்வேறான ஸலவாத்துக்களில் இந்த ஆயத்தை கேட்டவுடன் ஸலவாத். நாம் மட்டுமல்ல, அல்லாஹ், மலக்கு, ரசூல்மார்கள், அனைத்து நபிமார்கள், 14 உலகத்தில் உண்டான புழு பூச்சிகளும் சொல்லுது, நீங்களும் சொல்லுங்கள் மூமின்களே என்று அல்லாஹ் அழைத்து பரிந்துரையாக அல்லாஹ் கேட்குறான். ஸலவாத் ஃபர்ல், கடமை. அப்போ தொழுகை கடமை, ஜகாத்து கடமை, நல்லோரோடு இணைந்திருப்பது கடமை. 3ஆச்சா திக்ர் கடமை, ஷுக்குர் கடமை, அந்த ஷுக்குரை மறக்காமல் நினைவு கொண்டிருப்பது கடமை, ஸலவாத் ஓதுவது கடமை, திலாவத்தை குர்ஆன், வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன லிذிக்ரி ஃபஹல் மின் முதக்கிர் கடமை. சப்பிஹூஹு புக்ரத்தம் வ அசீலா கடமை. காலமாலையில் தஸ்பீஹ் செய்கிறது, சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர்.
நன்மை பாவிக்கக்கூடிய தஸ்பீகள் நிறைந்திருக்கு. ஒரு தஸ்பீ ஓதுனா மீசானில் வச்சா 7-14 உலகத்தை விட ஒரு தஸ்பீகு ஒரே மூச்சில் ஓதக்கூடிய தஸ்பீக் கணக்கும். சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் ரசூலுல்லாஹ் சொன்னது. இமாம்கள் இணைத்து இஸ்திஃபாருக்காக சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி சுபஹானல்லாஹில் அலீம் வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் அப்படின்னு இஸ்திஃபார் ஓதியிருக்காங்க. இதை சாதாரணமாக நடப்பவரிலிருந்து, படுப்பவரிலிருந்து, சமையல்காரரிலிருந்து, துவைப்பவர்களிலிருந்து, அதாவது கக்கூசுக்கு போகும்போது கூட உள்ளத்தார சொல்லிக்கலாம். நினைவு கூர்ந்தாவே அந்த தஸ்பீ. இப்போ கொள்ளைக்கு போகிறமே வேணான்ற அப்படியெல்லாம் இல்லை. கீழே போகிறது போகட்டும், வாயில் அல்லாஹ்வை கல்பில் நினைக்கிறது நினைக்கட்டும். அதுக்காக ஒருத்தன் கேட்டானா குரானை ஓதலாமாண்டு, அட நிருமூட பயலுக்கு பிறந்தவளை, தஸ்பீக் வேறு குர்ஆனின் எழுத்துக்கள் வேறு. அப்போ தஸ்பீக் அரபி தானே அங்கே இருக்குது. ஆமாம், உனக்கு இருக்கிறது நேந்திரம், மனைவிக்கு இருக்கிறது நேந்திர பஜ்ஜி, அப்படித்தான். வித்தியாசம் இருக்கா இல்லையா? குருட்டுத்தனமான கேள்விகளை கேட்டு இருட்டடிப்பான வாழ்க்கையிலே போய் தங்களை நாசப்படுத்தி கொள்ள வேண்டாம். இருட்டில் பார்த்தீங்கன்னா காட்டில் பல்வேறான மிருகங்களும் ஜந்துக்களும் இருக்குது. ஒரு வீரன் அந்த காட்டுக்குள்ள எனக்கு எல்லா விதமான வீரம் இருக்குது என்று ஒன்றும் தங்கரியும் செய்யாமல் நடந்து போயிட்டான், வெறும் டவுசரோட. அவன் நிலை என்னமோ அதுதான் ஓ நிலை. தேவைக்கு சிந்தியுங்கள், அறிவை வளர்ப்பதற்கு சிந்தியுங்கள். அடுத்தவரிடத்தில் கேள்வி கேட்டு 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 மடத்தனத்தில் நான் அறிவாளி என்பதை இறந்து விடாதீர்கள். வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன், அங்கத்தான் சப்ஜெக்ட் வருது. இஸ்லாமியர்களாக அன்றி நீங்கள் மரணிக்க வேண்டாம். இஸ்லாம் என்றால் என்ன? உன்னுடைய நெற்றியை அல்லாஹ்வுக்கு அடிபணிய வைப்பது. அதுக்காக ஒருத்தன் பூமியில் படுத்து எந்திரிச்சான், நெத்திய தொழுவு கூடுமா? 8 ஷருத்துக்கள். 9வது இந்த மனிதன் அந்த ஷருத்தை கடைபிடிக்கணும். அதற்குள்ள சுத்தபத்தங்கள், உடல் சுத்தம், உடை சுத்தம், இருப்பிடம் சுத்தம். ஒருத்தன் கிழக்க போய் தோக்கினான், வடக்கு தெற்க போய் நோக்கி தொழுதான், கூடுமா? கூடாது. அது பிரயாணத்தில் திசை தெரிய முடியாமல் கருவி இல்லையானால், சூரியனும் நமக்கு தெரியவில்லையானால், ஒரு யூகமாக யூகித்து கிப்லாவாக முன்னோக்கி ஒரே ஒரு ஆயத்தின் கருத்தை கொண்டு நம்ம தொழுவலாம். ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ். அறிவு ஆற்றலுள் சிக்காது, ஆற்றல் அறிவுக்குள் சிக்காது. அறிவும் ஆற்றலும் ஒருங்கிணைந்தால் அமைதிக்குள் சிக்கி செயல்பட வைக்கும். எதுக்கு போனாலும் நமக்கு அமைதி தேவை, அன்பு அறம் தேவை, அரவணைப்பு தேவை. யாரையும் தூக்கி எறிஞ்சிடக்கூடாது. பணக்காரர்கள் ஏழைகளை தூக்கி எறிப்பதை போன்று விளக்கமில்லாதவர்கள் விளங்கியவர்களை தூக்கி எறியக்கூடாது. விளங்கியவருக்கு பேர் முஅல்லிம், விளக்கத்தை பெறுபவருக்கு பேர் முத்தஅல்லிம். முஅல்லிம், முத்தஅல்லிம். இவ்வாறாக வாழ்க்கைகளை தரத்தோடும் தடத்தோடும் ஏழ்மையான நிலைகளில் பின்பற்றக்கூடிய அந்த அமைப்புகளை சரியாக பின்பற்றி நாம் நடப்போமேயானால் நமக்கு நல்லருள் கிடைக்கும். அதில் எத்தகையதான சந்தேகமும் இல்லை. ஆகையால் அருள் என்பது அல்லாஹ்வை கொண்டும் ரசூலை கொண்டும் கிடைப்பதுடன் பொருளை கொண்டு அருளை அடைந்துவிட வேண்டாம் என்று நினைத்தால் அங்கு மானவங்கப்படுத்தப்பட்ட உலகம் நமக்கு முன் நிற்கும். பொருள் இருந்தால் ஃபில்ஹால் கல்வி வளரும், அவ்வளோதான். அந்த பொருள் கல்விக்கு தகுதி உடையதாக செலவாக வேண்டும். வல்ல ரஹ்மான் நமக்கு ஹிதாயத்தை தந்தருவதுடன்
நேர்மையுடன் அறிவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வத்தபிஊனி அலல் இஸ்லாம் வஅத்தூனி மினல் முஸ்லிமீன்.